ஒரு 9 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். எனக்கு 19 வயசு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். அப்போ வந்து எனக்கு வந்து 3 மாதம் குழந்த, கையில் வந்து 2.5 வயசு ஒரு குழந்த இருந்தது. ஆனால் அப்போ வந்து நான் வீட்டு வேலை செஞ்சேன். ஒரு 6 இயர்ஸ் வீட்டு வேலை செஞ்சேன். 2018 எனக்கு வந்து இன்கம் பத்தலை. பசங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துட்டேன், இன்கம் பத்தலை. எனக்கு வந்து பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது, இன்கம் இல்லை, வீட்டில் வந்து அப்பாவும் இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா வீட்டு வேலைக்கு போகிறாங்க. வருமானம் இல்லாத காரணத்தினால அங்கே வேலை செஞ்ச ஒரு நபர், எனக்கு யாருன்னு தெரியாது, ஒரு முகவரி இல்லாத ஒரு ஜென்ஸு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். அப்போது நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, வீட்டு வேலை வந்து பேக் பெயின் வந்து நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்ட வாங்கன்னு சொன்னார். அவர் இங்கே இருக்கார், அவர் எத்தனை நான் சொல்லணும். ஆனால் அவர் வந்து சொல்லி எனக்கு ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணார் அப்போது. ஆனால் அப்போ சப்போர்ட் பண்ணார். 1 இயர் கழிச்சு தான் நான் ஆட்டோ ஃபீல்டுக்கு வந்தேன். அதுக்கு மெயின் காரணம்னா எங்கள் வேலை மேலே இருக்கவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க எல்லாம் எனக்கு காசு கொடுத்து ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாது. அப்போ அவர் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆட்டோ ஓட்ட சொல்லி கொடுத்தாரு. 1 டைம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானே வந்து கற்றுக்கிட்டேன். இப்போது வந்து என் பொண்ணு 10th படிக்கிறா, சின்னவ பெரிய +2 படிக்கிறா. இப்போ வரையும் நான் ஆட்டோ ஓட்டுறேன். சொந்தமாக வீடும் கட்டிட்டேன். அப்போ நான் கொட்டாய் வீட்டில் இருந்தேன். இப்போ 12 லட்சம் கொடுத்து இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி வீடு கட்டிக்கிறேன். அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப இருக்குது. ரொம்ப சின்ன வயசுலேயே நீங்கள் கணவர் இழந்திருக்கீங்க. 19 வயசில் மறுபடியும் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்களா? இல்லை. இல்லையா? ஏன்? ஏன்னா 2 பொம்பளை பசங்க. மெயின் விஷயம்னா ஆம்பளை பசங்கன்னா கூட எப்படியே வளர்த்துடலாம். பொம்பளை பசங்கன்னும் போது யாரையும் நம்ப முடியாது இந்த காலத்தில். ஆனால் உங்களோட வயசு 19ங்கிறது ரொம்ப சின்ன வயசுல. எனக்கு 14 வயசில் மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போது வந்து சரியில்லைன்னா அம்மா சின்ன வயசில் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு 19 வயசு அதுலேயே இதுவாயிடுச்சு. இல்லை, நம்ம சமூகத்தில் இப்போ ஒரு பெண் வந்து 2 பெண் குழந்தைங்களை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பெற்றுட்டாங்கன்னு அந்த பெண் குழந்தைங்களுக்காக இன்னொரு வாழ்க்கையவே யோசிக்காமல் அவங்களே குழந்தை 19 வயசில் அவங்களே குழந்தையாக தான் இருப்பாங்க. இப்போ வயசு என்னம்மா? இப்போ எனக்கு 34 வயசு ஆகுது. பட் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை சிந்திக்காமல் அந்த குழந்தைங்களுக்காக அவங்க உழைச்சி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னைக்கு காலமே மாறி போச்சு. 6 மாதத்துக்கு ஒரு காதல், பிரேக்கப், அஃபேரு, அது இதுன்னு ஒரு மோசமான ஒரு கலாச்சார சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களெல்லாம் பெண் குழந்தைங்களுக்காக நான் உழைக்கிறேன், குடும்பத்தை பார்க்குறேன் அப்படின்றத கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படியும் இருக்க முடியுமா அப்படின்னு. பிகாஸ் உங்களுக்கும் சின்ன வயசுக்குள்ள ஆசைகள், கனவுகள் இருக்கும். ஒரு வாழ்க்கையை கூட நீங்கள் அமைச்சிக்காமல் குடும்பத்துக்காக ஓடுறதுன்றது தியாகமாக பார்க்குறேன் நான். பெரிய தியாகம்.